வெந்து போச்சு. அதுக்கு மீன் கொண்டு வரேன்னு சொன்னோன்னா காணோம். வாடா வாடா மீன் 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 மீனாவா? உங்களை வீட்டுக்காரி மீன் கொடுத்துட்டு வில்லுடா. வா மீன் வேணுமா? மீன் வாங்க பைசா வைக்கிறதா மீன் நண்டுலாம். மீன்காரன் உங்களுக்கு என்ன கொஞ்சம் குழம்பு தந்துடுறேன், நீங்கள் சாப்பிடுங்க. சரி, நான் 2000 நோட்டு இருக்கா 500 நோட்டு இருக்கா? 2000 நோட்டு நம்ம நாட்டிலே கிடையாதுப்பா. பார்த்துங்க கலவா கிழக்கா இந்த நீ பார்த்துக்க முடியாது. ப்ளூ நண்டு இது வந்து ஆண் நண்டு, இது வந்து பெண் நண்டு. அது பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்க முதல்ல இப்போ தான் பார்க்குறேன். சரி ஒரு 500 கொடுங்க. மோந்து வைக்கிறீங்க இந்த மீன் வேறு மோந்து வைக்க. ஆமா ஒரு சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. கடன் அன்பே பிடிக்குமா? காசு கேட்டால் கையை உடைக்கும். மலையில முடிச்சிருமாமா மீன் வெட்டணுமா? நல்லா பெரிய கிடைக்கும். கண்ணு எங்கே வச்சு நண்டு கடிச்சிருக்கோ? நல்லா பெரிய கிடைக்கும். ஒன்று நாளும் போதும். குழந்தை பத்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா 4 பீஸ் அடி கூட புள்ள திணிச்சு கொடுத்தா பிள்ளைக்கு பால் நல்லா வரும். நண்டு உயிரோடு இருக்கு. அதை உடைக்க சொல்லி நான் கடி வாங்கணும். ஆமாம் முழுசா போட்டுருவா. மீன் இருக்கோ? ஏன் எனக்கு முன்னாடி இப்போ ஓடிச்சு விட்டு ஆளுபடி பிடிச்சிருக்கேன். சாப்பிட போகிறேன். கனவா மலையில் கழிக்காம வந்துட்டானா? இப்போ தான் அவனுக்கு யாவும் வந்துச்சான். ஓட்டு கனவா இதான் ஓட்டு கனவா இதான் ஓடு. இதை வச்சு நாங்கள் விளையாடுவோம். இது வந்து லவ் பேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து உணவாக பயன்படுது. மீன் நண்டு கனவா எல்லாத்தையும் ஆஞ்சு கழுவி எடுத்து வந்துட்டோம். மிளகா போட்டுக்கலாம் குடிக்கிறது. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா விரவிக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழப்பம் வரும். அது என்ன மீன் நண்டு கனவா எல்லாத்தையும் ஒரே தட்டில் போட்டு பொறிக்க போறீங்களா அப்படின்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு என்னன்னா வேதனையாக இருக்குது. நான் குழம்பு வைக்க போகிறது எங்கள் மாமா சொல்லிட்டு எனக்கு பொறிச்சு தான் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நண்டு இறால் கனவா மீன் இப்படின்னு ஒரு 2-3 வெரைட்டி போட்டு பார்த்தோம் குழம்பு வச்சோம்னா அது குழம்பு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் சமையல் இதாக அதை பண்ணணும் அப்படின்னால பிடிச்சி விருப்பி நல்லா ரசித்து பண்ணோம்னா எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பத்தை வச்சாச்சு. தோசை அடுப்பில் வச்சுக்கலாம். நண்டை புடையா மீன் புடையா? மீன் கனவா இதில் ஒரு லைனில் முடிச்சுக்க எடுங்க. தம்பி பொறுமை பொறுமை. நான் தான் அக்கா. கேவே சப்பாத்தி ஊதுது. சப்பாத்தி ஊதுது. அப்படி தான் வருவான். அவன் நம்பி
வெளிப்பட்டு இங்கே இருங்க மாமா, வெளியவே போட்டாலும் எடுத்து கழுவிட்டு போ. ஐயா தவணை முறையில் சேர்த்துக்கிறேன். செய்யும் சொன்ன ஆளை பாருங்களேன், எனக்கு அதுதான் வேலையா இருக்கு. இப்போ ஒரு காலிஃப்ளவரை காட்டுவாசி கூட பிடிக்காது. அதே வேறு யார் பிடிச்சிட்டியே? அவ்வளோ கேவலமாக எவ்வளோ கேவலமாக பிடிக்கணுமோ அவ்வளோ கேவலமாக பிடிச்சிருந்தான். ஐயோ எங்க இந்த சைடு வேவணும். இதுக்கா ம் ஓடியா பீஸ் 10 ரூபா, பீஸ் 10 ரூபா. 10 ரூபாய்க்கு போக வேண்டியதுதான் எங்கேயாவது. நண்டு பொரிச்சு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவனோட ருசியே தனி. கோதுமை கொழுக்கட்டை என்ன அப்படி இருக்கு? கொலக்கட்டை இல்லாது திரும்ப திரும்ப அது கொலக்கட்டை நினைக்கிட்டு இருக்காது. நீ வரும்போது நல்லா கலராக வந்தா புகை அடிச்சு கடுப்பாயிடுச்சு. பாருங்க மக்களே, இது பொரிச்சு வச்சுருக்கா, இது பொரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சைடு ஒன்று லாக்காக இருக்கு. என்ன கனவா பொரிச்ச சார் அப்பா இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அது புத்தரை மாட்டி வயிறு வலிக்குது. புத்தர் இங்கே கொண்டு வந்திருந்தா புத்தர்ன்ற ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாப்ல. அந்த வரலாறே அழியப்பட்டது. இந்த மீன் அதாவது கனவா கூந்தலால் பொரிச்சு வச்சுன்னா கனவாண்டு தின்ட்டாங்க. அது யாரும் தெரில மாதிரி தான் இருக்கும் போல். ஆனால் அதை தாண்டி அந்த நண்டு பொரிச்சு சாப்பிட்டதுக்கும் அந்த மீன் நண்டு கனவா இது எல்லாத்தையும் ஒரே சட்டியில் பொரிச்சு சாப்பிட்டதுக்கும் சரியான டேஸ்ட்டு. உண்மையிலேயே அருமையான டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மீனோட குவாலிட்டியும் அந்த நண்டோட ஃப்ரெஷ்னஸும். ஃப்ரெஷ்ஷான பொருள் எந்த பொருள் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடலுக்கும் ரொம்ப நல்லது. அதை எப்பவுமே நினச்சிக்கிறீங்க. நம்ம வந்துக்கிட்டு நீண்ட ஆயுள், நிறைய பணம் சம்பாதிச்சா நீண்ட ஆயுள் வாழ்வோம், என்ன நோய் வந்தாலும் ஆஸ்பத்திரியில் செலவழித்து காப்பாற்றிடலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்ம நோயே இல்லாமல் வாழுவோம் நல்ல பொருளை சாப்பிட்டு. இவ்வளோ தான் கான்செப்ட்டு, வேறு எதுவுமே இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த